அனைவருக்கும் இருந்ததற்கு வணக்கம். நான் இன்று தங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது இந்து திருமணச் சடங்குகள் பற்றியதாகும். அதாவது வைதீக சடங்கு முறையை பற்றியதாகும். இந்து திருமணங்களில் தாலி கட்டிய பிறகு அக்னி பகவானை காட்சியாக வைத்து மணமக்கள் ஒன்றாகச் சேர்ந்து 7 படிகள் எடுத்து வைக்கும் சடங்கே சப்தபதி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு உறுதிமொழியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சப்தபதி சடங்கின் போது ஒவ்வொரு அடிக்கும் மணமக்கள் என்னென்ன உறுதிமொழிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை கீழே கொடுக்க. சப்தபதி சடங்கின் போது ஒவ்வொரு அடிக்கும் மணமக்கள் என்னென்ன உறுதிமொழிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முதல் அடி ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கைக்கு தேவையான உணவை இருவரும் பகிர்ந்து கொள்வோம். இரண்டாவது அடி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியத்தை பேணி காப்போம். மூன்றாவது அடி செல்வத்தை பெருக்கவும் தர்ம நெறி தவறாமல் வாழவும் ஒருவருக்கொருவர் உதவுவோம். நான்காவது அடி குடும்பத்தில் அன்பையும் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவோம். ஐந்தாவது அடி சிறந்த குழந்தைகளை பெற்று அவர்களை நல்வழியில் வளர்த்து சமுதாயத்திற்கு பங்களிப்போம். ஆறாவது அடி இல்லற வாழ்வில் வரும் அனைத்து பருவ காலங்களையும் இன்ப துன்பங்களையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வோம். ஏழாவது அடி எப்போதும் ஒருவருக்கொருவர் உண்மையாக சிறந்த நண்பர்களாக வாழ்நாள் முழுவதும் இணைந்திருப்போம் என்பதால் தாலி கட்டும் சடங்கின் போது சொல்லப்படும் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஏதுனா கண்டே பத்னாமி சுபாகே துவம் சஞ்சீவ சரதசத. பொருள் பின்வருமாறு: மங்களகரமானவளே, என்னோடு இல்லற வாழ்வை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருமாங்கல்யத்தை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். என் வாழ்வில் ஏற்படும் சுக துக்கங்களில் பங்கெடுக்கும் நீ சுபபோகங்களுடன் 100 ஆண்டு காலம் என்னுடன் வாழ்வாயாக.